ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு தக்காளி தயிர் சேர்க்காத மட்டன் பிரியாணின்னு ஒன்று போட்டிருந்தேன். அது அவங்களோட ஃபார்மேட்டில் அப்படியே போட்டேன். நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் அடுத்த வாரமே இதே மெத்தட் செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் 3 டைப் ஆஃப் ரைஸ் தான் அதில் எடுத்திருக்கேன். பாஸ்மதி, ஜீரா, அதுக்கப்புறம் கொல்லம். நீங்கள் துளசி, அதுக்கப்புறம் பொன்னி பச்சரிசி, பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற இப்போ நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்து மசாலா தான் வறுக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மசாலாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவை வறுத்துக்கலாம். வறுத்து அரைக்க போகிறோம். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பெரிய ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தனியா, அடுத்து சின்ன ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜாதிக்காய், 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, அடுத்து கிராம்பு, பிரிஞ்சி இலை, அடுத்து அந்த நட்சத்திர சோம்பு. இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மராட்டி மொக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணும்பொழுது தனித்தனியாக சேர்த்து வறுக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சிம்லே வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக வறுத்து ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது மசாலா வறுத்து முடித்ததும் நான் மட்டன் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கிற கறியை பொறுத்து உங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக வரதும் சுமாராக வரதும் இருக்குது. அதனால் கறி செலக்ட் பண்ணும்பொழுது நல்ல கறியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக வரும். 2 விசில் போதும். நம்ம அதுக்கப்புறமும் வேக வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப வேக வச்சிட்டோம்னா, இப்போ குக்கர்லேயே வேக வச்சிட்டோம்னா கறி ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி போயிடும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் புதினா, மல்லி இது அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 4-5 பிரிஞ்சி இலை தான் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நம்ம ரெகுலராக சேர்க்குற மாதிரி நிறைய வேண்டாம். மீடியமாக இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு. இப்போது இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாவும் நம்ம அடுத்து காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசாலாவில் நம்ம பெப்பர் ஜாஸ்தி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்தே சேர்த்துக்கலாம். மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நான் அவசரத்தில் டக்குன்னு போட்டுட்டேன். நீங்கள் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், மிளகாய் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா, மல்லி அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதோட பேஸ்ட்டு தான் இதில் சேர்க்க போகிறோம். இந்த பிரியாணி நல்லா வாசனையாக ஒரு மாதிரி க்ரீனிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா, மல்லி சேர்க்குறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் போட அப்புறம் எடுத்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச மல்லி, புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் புதுசாக இப்போ தான் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா கூட இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மட்டன் பிரியாணி அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கட்டாயமாக நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போனதும் நம்ம அடுத்து புதினா, மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் இலையாக போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் பொழுது அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த பிரியாணியில் நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இதில் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் இதில் சேர்த்து தான் செய்வேன். ஸோ அது சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம அரைச்ச அந்த பிரியாணி மசாலாவும் சேர்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கலரே உங்களுக்கு மாறிடுச்சா? இப்போ க்ரீன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாமே. இப்போ இது நல்லா வாசனை சூப்பராக வரும். இப்போ அடுத்து நம்ம பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் இது மட்டும்தான், வேறு எதுவும் பெருசாக சேர்த்துக்கல.
அடுத்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா அதுதான் ஆட் பண்ண போகிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சேர்க்குறது பிடிக்கும், அதனால் நான் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வந்துட்டு நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது அங்கங்கே திரியாக இருக்கக்கூடாது. அது வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆகிற அளவுக்கு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணி அளந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். ஏன்னா இது செஞ்சிட்ருக்கும் பொழுதே நான் வந்து மட்டன் நம்ம ரைஸ் போடுறோம்னா அதுக்கு வந்து தண்ணி வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக வைக்கணும். இல்லைனா ஒன்று குழஞ்சி போயிடும், இல்லைனா வேகாத போன மாதிரி போயிடும். ஸோ அதனால் அங்கே வந்து நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். அதனால் வந்து 4 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் இதை இப்போ அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது சேர்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து மட்டனோடு சேர்த்து இந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். வெறும் கறி மட்டும் போட்டோம்னா நல்லா இருக்காது, கூட எலும்பு கறியும் சேர்த்து போட்டோம்னா பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணி தான் சேர்த்துப்பேன். இந்த தண்ணியை நான் வந்து கீழே ஊற்ற மாட்டேன். ஸோ இதே தண்ணி, ஏன்னா இது அந்த வாசனை எல்லாம் இந்த அரிசி தண்ணியில் அப்படியே இருக்கும். அதனால் நான் வந்து இதிலேருந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து அளந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர நேரத்தில் நம்ம ரைஸை சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா போதும். அது எதுவுமே ஆகாது, அழகாக அது வெந்து வந்துடும் தண்ணியெல்லாம் இழுத்து. இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ரைஸ் வந்து நல்லா கொதி வந்ததும் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான். நான் வேறு எதுவும் பெருசாக தம் போடுறது, வெயிட் வைக்கிறது, இல்லை அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனால் நான் இப்படியே வைப்பேன். ஆனால் அது கரெக்டாக வந்துடுது. மேபி நான் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால எனக்கு அது செட் ஆகுதோ என்னவோ எனக்கு தெரியல. நீங்கள் கம்மியாக செஞ்சால் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு நான் அப்படியே இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்து இப்போ கரெக்டாக செட் ஆகி வந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து லெமன் புழிஞ்சிருக்கணும். நான் வந்து லெமன் இப்போது புழியறதுக்கு மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு அடுத்த ஒரு 2 மினிட்ஸில் மூடி போட்டு விட்டுட்டு அடுத்த 2 மினிட்ஸில் நான் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தண்ணி அதில் இருக்கும் பொழுதே லெமனையும் சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமாக நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.